இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக கடந்து செல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். பதினைந்து 32. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை சொல்லுங்க, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட ஆண்டவருக்கு மனதில்லை. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நம்மை திருப்தியாய் அனுப்புவாராக. நீங்க இந்த ஆலயத்தில் வந்து இந்த வசனம் கேட்கிறதற்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை அவர் திருப்தியாய் அனுப்புவாராக. நீங்க என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர் உங்களை திருப்தியாய் அனுப்புவாராக, திருப்தியாய் அனுப்புவாராக. ஓ ரீகாந்தரபா ரகடபா ரகடபா ஆண்டவரே, இந்த வேளையில் ஆவியானவர் பேசுவீராக. ஆண்டவர் இந்த நாளிலும் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, நமது மத்தியில ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய வேளையில நம்ம ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை கேட்க வந்திருப்போம். ஆனா நம்ம நிறைய வேளையில தேவ பிள்ளைங்க மனதில் வைக்க வேண்டிய ஒரு காரியம், விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், நமது மத்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் பட்டினியாய் போவதற்கு எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க. என் பிள்ளைங்க பட்டினியா போறதுக்கு எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமே, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பட்டினியாய் போக விட மாட்டார். ஆண்டவர் என்னை திருப்தியாய் போக விடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம கரிசனையாய் இருக்கிற ஒரு தகப்பன் இன்றைக்கு நமது மத்தியிலே வெளிப்படுவாராக. இன்றைக்கு நம்முடைய காரியங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு தகப்பன் இன்று நமது மத்தியிலே வெளிப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியில ஆண்டவர் நமக்கு போஷிக்கிற போது, ஒரு தேவனுடைய பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாரும் வேலை செய்யறோம், 3 வேளை சாப்பிடுறோம். ஆனா இதையும் தாண்டி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவர் விசேஷ உணவுகளை நமக்கு தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷமான உணவுகளை வைத்திருக்கிறார். இந்த வேத பகுதியை நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது 4 விதமான, ஆண்டவர் ஒரு ஜனத்தை போஷிக்கிற போது 4 விதமான காரியங்களை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க 32வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் இருக்கிற ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பெலன் உண்டாக்குகிற ஆகாரத்தை கொடுக்கிறார். 33வது வசனம், வனாந்தரத்திலே வானத்தின் அப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 34வது அதிகாரத்தில் ஆமே, அற்புதத்தின் அப்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. 36வது வசனத்துல ஒரு தகப்பன் ஆமே பிள்ளைகளுக்கு பிட்டு கொடுக்கிறது போல ஆண்டவரே நம்மளை போஷிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களை சிந்திக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 15:32 வாசிங்க ஒரு முறை கூட. பின்பு
இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. நல்லா கவனிங்க. பொதுவா ஒரு குரு இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு பெரியவர் இருக்காருன்னா ஜனங்கள் அவரை தான் வீட்டுல கூப்பிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் நம்மை கூப்பிட்டு நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை மேலானவர்களாய் பார்க்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேத பகுதி சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே. யோசிச்சு பாருங்க, இங்க யாருமே இயேசு கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்கல. இதே மத்தேயு 14வது அதிகாரத்துல 15வது வசனத்துல சீசர்கள் இயேசு கிட்ட சொல்றாங்க. வாசிங்க. கிராமங்களுக்கு போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிட்ட அவங்க பிரசங்கம் கேட்கிறாங்க. 3 நாளா அவங்க வேற எதையும் சிந்திக்கல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கூட்டம் முடிகிற நேரம் வர்றப்போ இயேசு சொல்றாரு, இந்த ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போவார்கள், இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கும் ஆண்டவர் தருகிற ஆகாரம் நம்மை சோர்ந்து போகாமல் நடத்தும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வேளையில சோர்வோடு இந்த இடத்துல இருக்கலாம். வாழ்க்கையில நிறைய நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், நல்லா ஆராதிச்சுட்டு இருந்தேன். இப்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிற போது, சில போராட்டங்கள் வருகிற போது நம்ம எல்லாரும் சோர்ந்து போனவர்களா இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாதபடி உங்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஒரு அற்புதத்தை செய்வீராக. அல்லேலூயா. ஆமென். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறப்ப நான் வாசிக்கிறேன். எலியா ரொம்ப சோர்ந்து போயிட்டான். அவன் போய் ஜெபம் பண்றான். யேசபேல் சொல்றா, நான் எப்படி நீ பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டாயோ அதே மாதிரி நாளை இந்நேரத்தில் உன் பிரயாணனுக்கு செய்யப்படும் சொன்ன உடனே எலியா ரொம்ப சோர்ந்து போய் ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எதுக்கு வாழ்ந்து பிரயோஜனம்? நான் வாழ்ந்து என்ன சாதிச்சேன்? என் அப்பாவை விட, என்னுடைய முற்பிதாக்களை விட நான் நல்லவன் இல்லை. மோசையை விட நான் நல்லவன் கிடையாது. ஆமென். தீர்க்கதரிசிகளை விட நான் நல்லவன் கிடையாது. என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தூங்குறான். அல்லேலூயா. சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நல்லா தூங்குறான். சிலருக்கு பிரச்சனை வந்தா தூங்குவாங்க, சாப்பிடாம தூங்குவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க சண்டை போட்டுட்டு சாப்பிடாம தூங்குறவங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. எலியா ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்ளும்,
நான் காலையில எழும்புறப்ப பரலோகத்துல வந்துடணும் ஆண்டவரே, நான் இப்ப தூங்குறேன். அல்லேலூயா. வாழ்க்கையில விரக்தி அடைந்தவனா எலியா போய் தூங்குறான். வேதம் சொல்லுகிறத வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, நல்லா கவனிங்க, இந்த எலியா செய்த இன்னொரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, இப்படி அவனுடைய ஜீவனை எடுப்பேன்னு சொன்ன உடனே அவன் வனாந்தரத்துக்கு ஓடி வேலைக்காரனு அங்கே பெர்சபாவில நிறுத்தி விட்டான். கூட எப்போதும் அவன் கூட ஒரு வேலைக்காரன் இருப்பான், அவனை உபசரிக்கிறதுக்கு, அவனுக்கு வேலை செய்யறதுக்கு, அவனை பராமரிக்கிறதுக்கு கூட எப்போதும் ஒரு வேலைக்காரன் இருப்பான். அவனை கூட விட்டுட்டு போறான். எப்படி ஆபிரகாம் வேலைக்காரங்களை ரொம்ப விட்டுட்டு ஈசாக்கு பலியிட போனானோ, அவன் ரொம்ப தீர்மானமா இருக்கிறான், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நான் வனாந்தரத்துல போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு தூதன் தட்டி எழுப்புகிறான். தட்டி எழுப்பி வேதம் சொல்லுகிறது, தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, செத்து போனோன்னு ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான், அவனுக்காக அவனை உயிரூட்டும்படி சமைக்கிற ஒரு கரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. ஆமே, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சுடப்பட்ட அப்பம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, அப்பதான் சுட்ட ஒரு அப்பத்தை அவனுடைய தலைமாட்டில் இருக்கிறது அவன் பார்த்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே, வனாந்தரத்தில் பந்திகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீயே சாகணும்னு நினைச்சாலும் உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவன் எழுப்புறப்ப அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, ஒரு தாய், நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும், தோசை ரொம்ப சூடா சுட்டு கொடுத்தா நிறைய சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமே, எலியாவுக்கு ஒரு தாயை போல அவ்வளவு நேர்த்தியாய் ஆண்டவர் சுடப்பட்ட ஆகாரத்தை ஆண்டவர் அவனுக்காய் ஆயத்தப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கை செய்வாராக. சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆகாரத்தை தருவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க சோர்ந்து போக விடாம உங்களுக்கு ஆகாரத்தை தருகிற ஒரு ஆண்டவர் உண்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் சாதாரணமா நினைப்பேன். எனக்கிட்ட எல்லாம் நிறைய வேளையில ஆண்டவர் பேசுறது பாத்தீங்கன்னா, சும்மா என்னை சிஸ்டர் சொன்னாங்கல்ல, சும்மா பைபிளை திறந்தப்போ இல்ல, அப்படி இல்லை. சில வேளையில எனக்கெல்லாம் சும்மா வீட்டுல இருக்கிற அந்த போர்டுல இருக்கிற வசனமா இருக்கும், சில வேளை பேசும். அல்லேலூயா. சில வேளையில யாராவது வாட்ஸ்அப்ல, சில வேளையில நான் அப்படி, சில வேளையில கரெக்டா ஆண்டவர் சில வேளையில பேசுறத பார்க்க முடியும். ஆண்டவர் பல விதங்கள்ல பேசுவார். ஆனா ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சோர்ந்து போகிறப்ப எல்லாம் நமக்கு வார்த்தைகளை காதிலே தொனிக்க பண்ணுகிற ஒரு வல்லமையுள்ள ஆண்டவர் உண்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்பவே எலியாவுக்கு புரியல. அவன் அதை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தர்ற போஜனத்தின் பலன் வேதம் சொல்லுகிறது. அடுத்து அவன் சாப்பிட்டுட்டு 40 நாள் இரவு பகல் சோர்வில்லாம ஓடினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்வில்லாமல் ஓடுகிற ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோர்வில்லாமல் ஓடுகிற பலன், சோர்வில்லாமல் ஓடுகிற பலன், இடைவெளி இல்லாம ஓடுகிற ஒரு பலன் ஆண்டவர் நமக்கு தருவாராக, தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி
ரொம்ப சோர்ந்து போய் போதும் கர்த்தாவேன்னு சொன்னவனே, ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினால் அவன் வேற எதையும் சிந்திக்கல. ஒரே பர்வதம் வரைக்கும் தேவனுடைய பிரசன்னத்துல தேவனுடைய மகிமையை பார்க்கிற வரைக்கும், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த கண்மலைக்கு நேராய் நாளுக்கு நாள் ஓட அவன் ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுத்தார் என்றால், தேவ பிள்ளைகளே, அவன் சின்ன சின்ன போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போய் ஜெபிக்காம ஆராதிக்காம இருக்க நம்ம சோர்ந்து போகிற அனுபவங்களை விட்டு தேவனுடைய கண்மலையில் போய் நிற்கிற வரைக்கும் ஓட வைக்கிற பலனை, ஆகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இன்னைக்கு ஆண்டவர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேளுங்க, ஆண்டவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆகாரத்தை தாரும், ஆகாரத்தை தாரும், ஆகாரத்தை தாரும். அந்த ஆகாரத்தை தருவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆகாரம் ஓ இரவும் பகலும் ஓட வைக்கிற, இரவும் பகலும் ஜெபிக்க வைக்கிற, இரவும் பகலும் வேதத்தை வாசிக்க வைக்கிற, இரவும் பகலும் ஊழியம் செய்ய வைக்கிற. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம நிறைய வேலையில நிறைய பேர் நினைக்கிறோம் 3 வேளை சாப்பிட்டாதான் நம்ம பலனா ஓட முடியும்னு. இல்ல, சில வேளையில ஆண்டவர் தருகிற வார்த்தையை கொண்டுதான் நம்மால ஓட முடியும். ஆமே, ஆண்டவர் தருகிற வல்லமையை கொண்டுதான் ஓட முடியும். ஆண்டவர் நம்மை போஷிப்பாராக. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழுவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகம் எல்லாம் உங்களை பற்றி தவறா சொல்றப்போ, உலகம் எல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறப்போ, ஆண்டவர் உங்களுக்கு பரலோக ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஓடாத ஓட்டத்தை ஆண்டவர் உங்களை கொண்டு ஓட செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எசபேல் இந்த மனுஷனுடைய ஓட்டை இவ்வளவுதான் அவன் நாட்களை குறிக்கிற போது வேதம் சொல்லுகிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். சொல்லுங்க, எனக்கு ஒரு வெகு தூரம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதற்குரிய பலன் ஆண்டவர் தருவா, அதற்குரிய அபிஷேகத்தை ஆண்டவர் தருவா, அதற்குரிய வல்லமையை தருவா. அல்லேலூயா. உங்களுடைய வேலைகளுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், உங்கள் நன்மைகளுக்கு விரோதமாய் ஆமை முடிவுரை அல்ல, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய பலனை தருவாராக, ஒரு புதிய கிருபையை தருவாராக. பலவீனங்கள் மறைவதாக, சோர்வுகள் மறைவதாக. ஆமே, புதுவலத்தோடு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுவலன் அடைந்து சட்டைகளை விரித்து உயர எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆகாரத்தை தாரும், அப்படிப்பட்ட ஆகாரத்தை தாரும், அப்படிப்பட்ட ஆகாரத்தை தாரும். ஷபா கந்தரபா ரக்கடபா ரீபா கந்தரபா ரக்கடபா ரீபா ரக்கடபா தீரபா ரக்கடபா ஓ ரீகந்தரபா ரக்கடபா தீரபா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில சோர்வு வரும்ப தயவு செய்து யூடியூப்ல போய் ஏதோ பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க, வேத வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. சில வேளையில ஆராதனைக்கு வர்றதுக்கு கூட விருப்பம் இருக்காது, அவ்வளவு குடும்பத்துல சோர்வு இருக்கும். அப்பதான் ஆராதனைக்கு வாங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ரொம்ப சோர்வா இருக்கா, ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். உன்னதத்திலிருந்து ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமே, நாளுக்கு நாள் முன்னேறுகிற உங்கள் லட்சியங்களிலே கொண்டு போய் உங்கள் மேல ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களுக்கு நேராய் நடத்துகிற ஆகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு அங்கே கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு ஆகாரத்தை தருவா. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாத ஒரு ஆகாரத்தை தாரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றதை பாருங்க, வழியில சோர்ந்து போவாங்க. அப்படின்னா என்ன? ஆராதனை இடத்துல இருந்து வீட்டுக்கு போற தூரம் சில வேளையில் அவங்க ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்
நடந்து அந்த மாலை வேளையில் அவங்க வீட்டுக்கு போகணுமா இருக்கும். அந்த 4 மணி நேரத்துல கூட சோர்ந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒருபோதும் சோர்ந்து விடாதபடி உங்களை ஆண்டவர் பாதுகாப்பாராக. ஆமே, ஆண்டவர் பாதுகாப்பாராக. உங்கள் வாழ்க்கை பிரயாணத்துல ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்க குடும்பத்தை நடத்த வேண்டிய பலனை எங்களுக்கு தாரும். எங்க பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பலனை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்க குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பலனை எனக்கு தாரும். ஆண்டவரே, அதற்கு விரோதமாய் பலவீனப்படுத்துகிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, மறைவதாக. ஒரு விசேஷ பலன், ஓ விசேஷ பலன், ஓ சட்டைகளை விரித்து உயர எழும்புகிற கழுகுக்கு ஒப்பான ஒரு பலன், கழுகுக்கு ஒப்பான ஒரு பலன், கழுகுக்கு ஒப்பான ஒரு தேவ பலன் உங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, உங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு 16வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாக்கும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் எப்படி அகப்படும்? மத்தேயு 14வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிங்க. அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, இது வனாந்தரமான இடம். அல்லேலூயா. இப்ப ஊருன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமம் இல்லைன்னா ஒரு பட்டணம்னா அங்க ஹோட்டல் இருக்கும், வீடுகள் இருக்கும், போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனா இது ஒரு வனாந்தரமான இடம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி, தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கேட்கிறாங்க, வனாந்தரத்துல, நல்லா கவனிங்க, போஜன பந்தி. பந்தின்னா என்னது? நம்ம வீட்டுல சாப்பிடுறது 5 பேர் சாப்பிடுவோம், ஆனா கல்யாண வீட்டுல 1000 பேர் வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2-3 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதே பெரிய விஷயம் வனாந்தரத்துல. ஆனா இங்க 20 லட்சம் பேர் இருக்காங்க. இவர்களுக்கு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத நீங்க வாசிங்க. சங்கீதம் 78வது சங்கீதத்துல 23, 24, 25 வாசிங்க. உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை சுற்றிலும் வனாந்தரம் இருந்தாலும் வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறப்பா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னை சுற்றிலும் வனாந்திரமாய் இருந்தாலும் என்னை செழிப்பாக்குகிற வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறப்பார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. வானத்தின் கதவுகளை திறப்பா. வானத்தின் கதவுகளை திறந்து வாசிங்க. மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். சரித்திரத்திலேயே தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாமுடைய காலகட்டத்தில் ஆபிரகாம் சமைச்சு தூதர்களுக்கு கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, அதே ஆபிரகாமுடைய சந்ததிய வனாந்தரத்துல ஆண்டவர் 40 வருஷம் போஷித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தின் அப்பம். நம்மளை சுற்றி எல்லாம் வனாந்தரமா இருந்தாலும் ஆண்டவர் வானத்தை திறந்து உங்களை போஷிப்பார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. வானத்தை திறந்து ஆண்டவர் போஷிப்பார். அங்க சீசர்கள் எல்லாம் சொல்றாங்க, இது வனாந்தரமான இடம் ஆண்டவரே, இது பட்டணம் கிடையாது, இது கிராமம் கிடையாது, சுற்றி ஒண்ணுமே கிடையாது. ஒன்றுமில்லாத இடங்களிலும் தம்முடைய ஜனங்களை போஷிக்க வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, என்ன அற்புதமாய் ஆண்டவர் போஷிப்பார். சொல்லுங்க, என்ன ஆண்டவர் அற்புதமா போஷிப்பார். சில வேளையில வேலைகள்ல, அவங்க குடும்பங்களில, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் வனாந்தரமாய் இருந்தா ஆண்டவர் உங்களை அற்புதமாய் போஷிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் தேவன் அற்புதங்களால் என்னை போஷிப்பாராக. இந்த நாளில் எங்கள் குடும்பங்களை அற்புதங்களால் ஆண்டவர் போஷிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வானத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பாராக. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிதான் ஆண்டவர் பழக்கி வைக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீங்க தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடப்பீங்கன்னா உங்களுக்காக பரலோக வாசல்கள் எப்போதும் திறந்தே இருக்கும். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோக வாசல் எப்போதும் திறந்தே இருக்கும். இவங்க போக 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 வனாந்தரங்களிலே பரலோகத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை பொழிந்து கொண்டே இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க காலையில எழும்பி பொறுக்கினாங்க. காலை தோறும் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரே நாள் இல்லை, அவங்க கானான்ல போய் சேர்ற நாள் வரைக்கும் அவர்கள் வனாந்தரத்திலே பரலோக மன்னாவை போஷித்தார்கள். அல்லேலூயா. நீங்க யோவான் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவாப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே. ஒரு நாள் பந்தி எடுக்கிறப்போ நம்ம சொல்லணும், உங்களால தான் நான் வாழுறேன் ஆண்டவரே. என்ன நீதிமானா மாற்றினது இந்த சரீரம் ஆண்டவரே. என்ன நல்லவனா மாற்றினது இந்த சரீரம் ஆண்டவரே. வானத்தின் அப்பத்தை சாப்பிட சாப்பிட வேதம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 78வது சங்கீதத்துல 23வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு மன்னாவை ஆகாரமாய் வருஷித்தார். நம்ம அடுத்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனத்தை வாசிங்க.
நல்லா கவனிங்க. உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? இயேசு உடனே கேட்கிறாரு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? அவங்க சொல்றாங்க 7 அப்பமும் சில சிறு மீன்களும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல தொடர்ச்சியான சில பகுதிகளை நம்ம அந்த பகுதியில் வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 42, 43, 44 வசனத்தை வாசிங்க. எலிசாவுக்கு ஒரு மனுஷன் காணிக்கை கொண்டு வந்து கொடுக்கிறான். முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களை அவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். 43வது வசனத்தை வாசிங்க. இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி? அல்லேலூயா. 20 அப்பம் இருக்கு, அதை 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி? 7 அப்பம் இருக்கிறது, கொஞ்சம் மீன் இருக்கிறது, இதை இவ்வளவு 4000 பேர் ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க, இவங்களுக்கு முன்பாக வைப்பது எப்படி? நிறைய வேளையில நம்மவும் நினைக்கிறோம், நான் வாங்குற சம்பளத்துக்கும் எனக்கு இருக்கிற தேவைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. நான் வாங்குற சம்பளத்துக்கும் எனக்கு எதிர்காலத்துக்கு வேண்டிய தேவைகளையும் ஒப்பிடுறப்போ எனக்கு என்ன செய்யணும்னே தெரியறது கிடையாது. நீங்க இந்த 4வது அதிகாரத்தில் வாசிச்ச இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 4வது அதிகாரம் 1 வாசிக்கிறப்போ ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசா கிட்ட வந்து சொல்றா, ஐயா, என்னுடைய புருஷன் கடவுளுக்கு பயந்து நடந்தான், அவன் நிறைய கடன் வாங்கி இருந்தான், திடீர்னு மரித்து போனான். இப்போ கடைக்காரங்க வந்து 2 பிள்ளைகளையும் அடிமையா கொண்டு போக வந்திருக்கிறாங்க. அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், ஆண்டவருக்கு பயந்து நடந்தார். உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க அந்த 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 4:2. நான் உனக்கு என்ன செய்யணும்? உன் வீட்டுல என்ன இருக்கிறது? அதற்கு அவள், ஒரு குடம் என்ன அப்படின்னா, ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது 1 ஜார் ஆயில் அப்படின்னு சொன்னா ஒருவேளை சமையலுக்கு அது கரெக்டா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்குயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கு. உடனே எலிசா தீர்க்கதரிசி சொல்ற, நீ போ, உன் வீட்டுல போய் உன் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுல இருக்கிற வெறும் பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து உன் வீட்டுல வச்சு அதுல எண்ணெயை ஊத்து, அதை கர்த்தர் நிரப்புவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெறும் பாத்திரங்களை கர்த்தர் எண்ணெயால் நிரப்புவார். அல்லேலூயா. உனக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் ஜார்ல இருக்கிற அந்த எண்ணெயை கொண்டு ஆமே அந்த வெறும் பாத்திரங்களை எல்லாம் நிரப்ப வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ள, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வல்லமையுள்ள. அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறேன். யோசிச்சு பாருங்க, எனக்கு அந்த ஸ்திரீனுடைய விசுவாசம் என்னை ஆச்சரியப்பட வச்சுது. வீட்டில் போறா, பக்கத்து வீட்டில் போய், அக்கா உங்க வீட்டில் இருக்கிற வெறும் பாத்திரங்களை கொடுக்குறீங்களா? 2 குட்டும் இருக்கு, எடுத்துட்டு போ. அல்லேலூயா. அடுத்த வீட்டில் போய், அக்கா எனக்கு 2 பாத்திரங்களை தரீங்களா? அக்கா எதுக்கு கேட்குற? தெரியல. சில வேளையில் அவ சொல்லி இருக்கணும், தெய்வ மனுஷன் சொல்லி இருக்கிறா, வெறும் பாத்திரங்களை நிரப்ப போகிறா. அல்லேலூயா. வெறும் பாத்திரங்களை நிரப்ப போகிறா. எல்லா பாத்திரங்களையும் வாங்குறா. அப்படியே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வீட்டுல கதவையெல்லாம் மூட்டி பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு
அவள் ஊத்த ஆரம்பித்தாள். வேதம் சொல்லுகிறது அவளுடைய வெறுமை மாறுகிற அளவுக்கும் அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்புற அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமே ஆமே அல்லேலூயா. எல்லா வெறுமைகளையும் மாற்ற வரைக்கும், எல்லா வெறுமைகளையும் மாற்றி, அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அந்த பாத்திரங்களில் இனி வெறுமையான பாத்திரம் இல்லை அப்படின்னு பிள்ளைங்க சொல்ற வரைக்கும் ஆண்டவர் அந்த வீட்டில் எண்ணெயை ஊற்றி கொண்டே இருந்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா வெறுமைகளும் மாறட்டும், எல்லா வெறுமையான பாத்திரங்களும் மாறட்டும், எல்லா வெறுமையான அனுபவங்கள் எங்கெல்லாம் சத்துரு வெறுமையாக்குனானோ, எங்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ, சில வேளையில சத்துரு சொல்லலாம், உன்னை நான் அடிமையாக்கிடுவேன், உன் பிள்ளைகளை அடிமையாக்கிடுவேன் அப்படின்னு. பிள்ளைங்களை அடிமையா கை கட்டி கொண்டு போக வேண்டிய அந்த இடத்துல அந்த பிள்ளைங்க கண்காண ஆண்டவர் ஒவ்வொரு பாத்திரங்களை நிரப்புகிறதை பார்த்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவாராக. அபிஷேகத்துல ஒரு பெருக்கம் உண்டாவதாக, ஆவிக்குரிய தரத்துல ஒரு பெருக்கம் உண்டாவதாக. ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக, ஒரு அற்புதத்தின் பெருக்கம். அந்த வேத பகுதியில தான் சொல்லுகிறது. எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வேலைக்காரன் கேட்கிறான், 20 அப்பத்தை வச்சு 100 பேருக்கு கொடுக்கிறது எப்படி? அவன் பரிமாற ஆரம்பித்த போது வேதம் சொல்லுகிறது 100 பேரையும் போஷித்து மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் அல்லேலூயா. 4000 பேரையும் போஷித்து மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். சொல்லுங்க, ஒரு பெருக்கத்தின் அப்பத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஒரு பெருக்கத்தின் அப்பத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. திருப்தியாய் புசிக்கத்தக்கதாய், திருப்தியாய் ஆமை கழிக்கத்தக்கதாய் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை சில சாட்சிகளை சொல்ல முடியும், அந்த நேரம் இல்லாததுனால நான் சொல்றேன். எத்தனையோ சில மிஷனரிகளுடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் பெருக்கத்தை கட்டளையிட வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உங்க வெறுமையான பாத்திரங்கள் விசுவாசிங்க. எந்தெந்த இடத்துல வெறுமையா இருக்கிறீங்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அடுத்ததாக மத்தேயு 15வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. 15வது அதிகாரம் 36வது வசனம். அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நல்லா கவனிங்க. யூதர்கள் பொதுவாக அவங்க குடும்பத்தில் நம்ம எல்லாம் இன்னைக்கு சிஸ்டர்ஸ் தான் பரிமாறுவாங்க. ஆனால் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு புருஷன் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும், அப்புறம் தான் மனைவி கிட்ட கொடுத்து பரிமாறுங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவும் அப்படிதான் அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இயேசு தலைவராய் வெளிப்படுவாராக. நம்ம குடும்பங்களில் இயேசு தலைவராய் வெளிப்படுவாராக. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை போஷிக்கிற குடும்ப தலைவராய் நமக்கு வெளிப்படுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமே. தேவனுடைய அன்பு கரம், தேவனுடைய அன்பு கரத்தால் ஆமே. ஷபா கந்தரபா ரகடபா தரபா தரபா ரகடபா தரபா ரகடபா தீரபா ரகடபா. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை போஷிப்பா. அவருடைய கரம் சொல்லணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் ஆகாரத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு தகப்பன், ஆமே, ஒரு தகப்பனை போல எங்களுக்கு
யோசிச்சு பாருங்க, சீசர்கள் தான் கொடுத்தாங்க. ஆனா அது இயேசுவால் தொடப்பட்ட அப்பம், ஒரு தகப்பனுடைய அப்பம். நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் போஷிக்கிறப்ப சொல்லணும், அப்பா நன்றிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு ஆண்டவர் ஒரு ஆகாரத்தை தர்றதா இருக்கட்டும், நமக்கு ஒரு நல்ல வஸ்திரத்தை தர்றதா இருக்கட்டும், நம்ம அப்பாவை பார்த்து சொல்லணும், அப்பா நன்றிப்பா, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்லுவீங்க, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு தகப்பனுடைய ஸ்பரிசத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொருவர் மேலும் வைப்பீராக, ஒவ்வொருவர் மேலும் வைப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகளை சோர்ந்து போக விட மாட்டேன்னு சொன்னவ அந்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஒவ்வொருவருக்கும் கொடுத்தா. சொல்லுங்க, தகப்பனுடைய அப்பம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனுடைய அப்பம், பரலோக தகப்பனுடைய அப்பம். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்போமா? நம்ம இன்றைக்கு கேட்டோம், சோர்ந்து பலன் தருகிற அப்பம், பரலோக அப்பம், வானத்தின் அப்பம், அற்புதங்களின் அப்பம், தகப்பனின் அப்பம். நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். சொல்லுங்க, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். ஆமே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாம காக்கும் தேவனே. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாம காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீ, நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா அப்பா எங்களுக்கு பலன் தருகிற அப்பத்தை தாங்க, பரலோக அப்பத்தை தாங்க, ஒரு அற்புதத்தின் அப்பத்தை தாங்க, ஒரு அப்பாவுடைய அன்பு அப்பத்தை எங்களுக்கு தாங்க. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரீபா கந்தரபா ரஷாகரபா, ரீபா கந்தரபா ரகடபா தீரபா ரகடபா, ஷபா கந்தர சிகரபா தீரபா ரகடபா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அற்புதமான கரம் வெளிப்படுவதாக, தேவனுடைய அற்புதமான கரம் வெளிப்படுவதாக, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் வெளிப்படுவதாக. ஆண்டவர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அனுப்புங்க, இந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க, பலப்படுத்தி அனுப்புங்க, பிள்ளைகளோடு கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உது ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவாராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாதங்களை மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.